திரைத்துறையிலிருந்து நடிகை மீனா உள்ளிட்ட ஒரு 4 பேர் வந்து கட்சியில சேரதா தகவல் வருது. அப்படி ஏதாவது நடக்குதா? அதாவது இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு மட்டும் ஒன்று புரியுது. நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சேர வர்றாங்க, வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். இது எதை காட்டுதுன்னா, இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி 4 வருஷம் முடிய போகுது, அடுத்தால தேர்தல் வரப்போகுது. முருகப்புத்திரன் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவனுடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவர் யார் வந்தாலும் வரவேற்போம். நீங்களும் என்னென்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலான்னு தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நிச்சயமாக நடக்காது. திருநீர் அளித்த விவகாரத்தை நீங்கள் வந்து பெரிய விஷயமாக்குனீங்க. அதே நேரத்தில் நான் பெரிய விஷயம் பார்க்கல. எங்களுக்கு அழைத்துட்டு போவீங்களான்னு திருமாவளவன் கேட்குறாரு. எப்படிங்க மேல் பாதிக்கு அழைத்துட்டு போவீங்களான்னு திருமாவளவன் கேட்குறாரு. அதாவது நான் எந்த விஷயத்தையுமே நாங்கள் பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பெருசாக ஆக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ஏதாவது சின்னதாக செஞ்சால் எவ்வளோ தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படியும் வர்றீங்க. ஆனால் அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம், ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிராக உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் எனக்குடைய கேள்வியாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்து மதம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. எந்த மதத்திலுமே பாகுபாடு கிடையாது, ஆனால் இந்து மதத்தில் பாகுபாடு இருக்குது. இந்து மதத்தில் என்ன பாகுபாடு இருக்குது? அவர் சொல்கிறார், திருமாவளவன் சொல்கிறார், சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஹிந்து மதம் வந்து எல்லாம் வாழ்வியல் முறை. ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. என்னை விட அண்ணன் வெச்சராஜா கேட்டால் விளக்கம் அருமையாக அடிப்பாங்க. அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிறத வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இது. தவிர இவங்க மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற சந்தர்ப்பவாதிகள் இங்கே யாரும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.